அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெயில் வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திருங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கெயில் இதை பற்றி நான் பெருசாக சொல்லணும் அப்படின்ற விஷயம் இல்லை. ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் அதிகமாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. 220 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான ஸ்ட்ரீம்ஸ் மட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். சிவில், ட்ரிபிள் மெக்கானிக்கல். ஸோ இதை தவிர்த்து கெமிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டு படித்தவங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி போய் பார்த்து எப்படி அப்ளை பண்ணணுன்ற ப்ராசஸை நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கெரியர் செக்ஷனை சூஸ் பண்ணிடலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த செக்ஷன் சொல்லி இருக்குது தெரியுமா. ஸோ இதில் அப்ளையிங் டு கெயில் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ அதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்குது. ஸோ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் வேரியஸ் டிசிப்ளின்ஸ். ஸோ அதில் டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ இந்த இது நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனி பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ இட் இஸ் அ பப்ளிக் செக்டார். ஸோ இதில் வேக்கன்சிஸ் இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் இங்கே இருக்கும். அதுக்கடுத்து கிரேடு. ஸோ இந்த கிரேடை பொறுத்து தான் உங்களுக்கு சேலரி வரும். அண்ட் தென் ரிசர்வேஷன்ஸ் அண்ட் தென் பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சிஸ் லாஸ்ட்டாக. அண்ட் தென் போஸ்ட்டு ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், அதாவது ஹேண்டிகேப்டு. ஸோ அவங்களுக்கான வேக்கன்சிஸ் இதில் எத்தனை அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்றத இந்த காலத்தில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்காக இந்த காலம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேனேஜர், மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டே வருது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் வருது. ஸோ அதுக்கு டோட்டல் 7 வேக்கன்சி. அண்ட் தென் மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா 51 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ சீனியர் இன்ஜினியர். அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் சீனியர் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா 26 வேக்கன்சிஸ். அண்ட் தென் பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு 15 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம அடுத்து பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஜினியர். ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வரும். என்விரான்மெண்டலுக்கு வரும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸாக வரும். ஸோ இதெல்லாமே டீட்டெயில்டாக நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா அடுத்து நம்ம இது பெரிய நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ நம்ம கீழே இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதை நம்ம பார்ப்போம். சேம் வே மார்க்கெட்டிங், ஹெச்ஆர். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ஆஃபீஸில் லெபரட்டரி அவங்களுக்காக. ஸோ அந்த இதில் 10 வேக்கன்சி. அதுக்கடுத்து செக்யூரிட்டி, அதுக்கடுத்து ஆஃபீஸர். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 220 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம இப்போ தான் மெயின் இதுக்கு வரோம். ஸோ இதுக்கு அடுத்து ஸோ இது பார்த்திங்கன்னா டிசேபிள் பர்சனுக்கு. ஸோ அவங்களுக்கான வேக்கன்சிஸ் என்னென்ன இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தோஸ் ஆர் எலிஜிபிள் கேன் வியூ திஸ். ஸோ இதுக்கடுத்தும் அவங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் அது சம்மந்தப்பட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பிகாம் இல்லை கிராஜுவேஷனாக என்ன அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் பர்டிகுலராக என்ன ஃபீல்டில் வேணுன்றதும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிளாக உள்ளவங்க அதை பார்க்கலாம். சேம் வே செகண்ட் மார்க்கெட்டிங். ஸோ பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங். அதுக்கடுத்து 2 years MBA ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங், ஆயில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ரெக்வயர்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஜினியர் கெமிக்கல். ஸோ பேச்சுலர் டிகிரி இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல் டெக்னாலஜி. ஸோ இது மாதிரி எதுலையாவது இருக்கலாம். ஸோ மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கடுத்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு. ஸோ மெக்கானிக்கல் பார்த்தப்போ நீங்கள் மெக்கானிக்கல் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கலாம், அப்படின்னா ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல், மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த மாதிரியும் இருக்கலாம். வித் 65% மார்க்கும் இங்கே பார்த்துட்டு தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ராஜெக்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ், பெட்ரோகெமிக்கல் பிளான்ட். ஸோ இது ஓரியன்டாக தான் ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். ஸோ அதுதான் அவங்க கேட்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சேம் வே வித் 65% மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேம் ஸ்ட்ரீமில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எலக்ட்ரிக்கலுக்கு. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு உள்ளதை பார்த்துக்கலாம். அண்ட் தென் சிவில். ஸோ சிவில் பார்த்திங்கன்னா E2 கிரேடு. ஸோ கிரேடுக்கு ஏற்ற மாதிரி தான் பே சொல்லியிருக்கேன். ஸோ அதோட பே ஸ்கேல் 60,000லேருந்து 1,80,000 வர பெர் மந்த்து. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் 28 years தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஇ சிவில் வித் 65% மார்க்.
பட் 1 year post qualification executive in experience civil function in state or central government or organization or undertaking or any large or private sector organization, so as an employee of that organization அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் சிவில் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக, ஓகேவா? ஸோ அதில் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சிவிலுக்கான குவாலிஃபிகேஷன். அண்ட் தென் சீனியர் இன்ஜினியர், ஸோ இதில் வந்து பே ஸ்கேல் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இசிஇ அதுக்கடுத்து ட்ரிபிள்இ, ஸோ அவங்களுக்கான விஷயந்தான். சேம் வே இங்கே வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க 1 year எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் பாய்லர் ஆப்ரேஷன், ஸோ பாய்லர்ன்றப்ப கெமிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வித் 60% மார்க் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியர், ஸோ என்விரான்மெண்டல் இன்ஜினியர் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் வரும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிவில் வருது, சிவில் வித் 60% மார்க். இதில் சீனியர் ஆஃபீஸர் கிரேட் E2ல். ஸோ அதுக்கடுத்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேம் வே நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் கீழே என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் வந்து சிவில் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் வே எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து நோட் பண்ணணும் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ எம்சிஏ படித்தவங்க கூட பண்ணலாம். அண்ட் தென் பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அவங்களுக்கும் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த போஸ்ட் வந்து சொல்லலாம், இந்த ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக. ஸோ அதுக்கடுத்து இதை மாதிரி தான் ஒவ்வொரு போஸ்ட்டுமே நீங்கள் ஒவ்வொரு வேக்கன்சி சம்மந்தப்பட்டு தான் வரும். ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்குறப்ப பார்த்துக்கோங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ கிரேட் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதை வச்சு தான் பே ஸ்கேல் இருக்கும். அண்டு போஸ்ட்டு ஹெட்டிங்கும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்கு வந்து முடியுது. ஸோ 20 போஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே போகிறப்ப ஆஃபீஸர், செக்யூரிட்டி, ஸோ இது சம்மந்தப்பட்ட வேக்கன்சிஸும் வரும். ஸோ இதோட வந்து நம்மளுக்கு முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்றது வந்து பெரிய விஷயமாக சொல்லலை. ஸோ பிஇயில் பிஇ வந்து என்ன மாதிரியான கோர்ஸில் இருக்கணும், அதுக்கடுத்து மெயினாக பார்க்கணும் அப்படின்னா 5 years, அதாவது டியூவல் இன்ஜினியரிங் வந்து டியூவல் டிகிரி இன் இன்ஜினியரிங் வந்து பண்ணிருக்காங்கனாலும் அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோ குவாலிஃபிகேஷன், ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து அக்செப்டட், ஸோ அந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக இதை வந்து பார்த்துக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் % ஆஃப் மார்க்ஸ் இன் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஸோ மார்க் வந்து ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட இதில் எவ்வளோ வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் எவ்வளோ பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே டீட்டெயில்டாக அந்தந்த கேட்டகரி உள்ளவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே அதை சம்மந்தப்பட்டு தான் வரும். ஸோ இது லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. ஸோ மீது எல்லாமே ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டு வரும். ஸோ அதெல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் அப்பர் ஏஜ் லிமிட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஷல் நாட் எக்ஸீட் 56 years. ஸோ இதெல்லாமே சேர்த்து சொல்லியிருக்காங்க, காமனாக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இண்டிவிஜுவலாக இங்கே வந்து அப்பர் ஏஜ் லிமிட் 28 years அந்த மாதிரி கொடுத்துருக்கப்ப அதில் நீங்கள் வந்து ஏதாவது ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டு வரீங்கன்னா அதில் ஏதாவது ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க. அதன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்வன்சி தான் வந்து பே. ஸோ E3னா இந்த லெவலில் இருக்கும், E2னா இந்த லெவலில் இருக்கும் பெர் மந்த்து. ஸோ E1 வந்து இந்த லெவலில் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து இந்த சேலரி தான் இருக்கும். ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க, ஏன்னா இதுவும் இம்பார்ட்டண்ட்டு, கிரேட் பே எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கடுத்து அலோவன்ஸ் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அலோவன்ஸ் வரும், அதுக்கடுத்து அதர் பெனிஃபிட்ஸ், இதை தவிர்த்து அக்காமடேஷன், ஸோ ஹவுசிங் ரெண்ட் அலோவன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பெனிஃபிட்ஸ், ஸோ அதை தவிர்த்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ், கிராஜுவிட்டி, நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணுற பிஎஃப், இந்த பென்ஷன், ஸோ அதெல்லாம் வரும்ல. ஸோ அதை சம்மந்தப்பட்டதும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அசைன்மெண்ட்ஸ், ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயினானது அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸுன்றது வந்து நீங்கள் வந்து 200 வந்து பே பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எப்படி பே பண்ணுவீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இதுக்கு வந்து ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும், ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுன்றதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன போஸ்ட்டுன்றதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக இது பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணணும்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிப்ட் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் பே பண்ணிட்ட பிறகு அந்த ரெசிப்ட் நம்பர் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆன்லைன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுவீங்க தெரியுமா? ஸோ அதில் வந்து அதை வந்து என்ட்ரு பண்ணிடணும். ஸோ என்ட்ரு பண்ணி அதை வந்து நீங்கள் உள்ளே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதுக்கடுத்து பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கு வந்து எக்ஸம்ப்டட், ஸோ அந்த ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணுன்ற ப்ராசஸ். ஸோ அப்ளை பண்ணுன்றது இந்த வெப்சைட் தான். ஸோ நான் இப்போ சொன்னது தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அப்ளை நவுன்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வேலிட் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை. ஸோ ரெசிப்ட் நம்பரும் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுற அந்த ரெசிப்ட் நம்பரும் வந்து உள்ளே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து எந்த ஒரு ஹார்ட் காப்பியும் கையிலுக்கு நீங்கள் அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஆனால் சாஃப்ட் காப்பியாக செல்ஃப் அட்டஸ்டடாக இதெல்லாம் வச்சுக்கோங்க ரெடியாக. ஸோ இது வந்து அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ பாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் யார் நீடட் இருக்கோ ஸோ அவங்களாம் பார்த்துக்குங்க. ஸோ என்ஓசி சர்டிஃபிகேட், ஸோ அது சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்து ஹெல்த் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ், ஸோ அதை பற்றின டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்னாலே மெடிக்கல் ஃபிட்னஸ் அது சம்மந்தப்பட்ட டெஸ்ட் ஃபுல்லாகவே எடுப்பாங்க. ஸோ அதுவும் இருக்கும். அண்ட் தென் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகி எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து மெயினிங்க. ஸோ அந்த க்ரைட்டீரியா எல்லாமே பார்த்து எத்தனை ஸ்டேஜ் வைஸாக வந்து இவங்க வந்து ப்ராக்ரஸ் பண்ண போகிறாங்க, சிங்கிள் ஸ்டேஜாக மல்டி ஸ்டேஜாக செலெக்ஷன் வந்து அது வந்து அப்ளிகேஷனை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனிங் அண்ட் செலெக்ஷன், ஸோ இதுவும் வந்து கேண்டிடேட்ஸை பொறுத்து. அண்ட் தென் நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுவும் மெயினு. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க அதுக்கான ஆக்ஷன்ஸும் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூ பிஃபோர் த செலெக்ஷன் கமிட்டி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஆஃபீஸர், ஸோ ஃபிசிக்கல் என்டரன்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் இன்டர்வியூ பிஃபோர் த செலெக்ஷன் கமிட்டி. அண்ட் தென் செக்யூரிட்டிக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு வராது. ஸோ இது வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி, செக்யூரிட்டி, அப்புறம் ஆஃபீஸர். ஸோ இதுக்கான விஷயங்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்திருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ யார் வந்து இதில் எலிஜிபிள், ஸோ எப்படி அப்ளை பண்ணணுன்ற ப்ராக்ரஸ்க்காக இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபார் டிசேபிள் பர்சன், ஸோ அவங்களுக்கான ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ். ஸோ அதுக்கடுத்து ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் இருக்கும் இதில். ஸோ அதுவும் வந்து நீடட் உள்ளவங்க பார்த்துக்குங்க. ஸோ லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியது என்னென்னா, ஸோ இதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 7/7/21. ஸோ எண்டிங் பார்த்தீங்கன்னா 5/8/21. ஸோ இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிப்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து உள்ளே இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃப் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து முடியுது. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான வேக்கன்சி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இது வந்து நிறைய ஸ்ட்ரீம்ஸுக்கு இருந்து சிவில், ட்ரிபிள்இ, மெக்கு மட்டும் இல்லாமல் சிஎஸ்சி, ஐடி, ஸோ இவங்களுக்கும் இசிஇ, ஸோ இவங்களுக்கும் வந்து டீட்டெயில்டாக இருந்தது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த ஸ்ட்ரீமில் இருக்காங்க வித் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்புங்க. பை தட் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சீக்கிரமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.